சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு முக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளிலும் யார் வெல்லப் போகிறார்கள், யார் முன்னிலையில் இருப்பது, குறிப்பாக எத்தனை தொகுதிகளை யார் கைப்பற்றுவார்கள், டிஎம்கே எத்தனை தொகுதிகளை கைப்பற்றும், ஏடிஎம்கே எத்தனை தொகுதிகளை கைப்பற்றும், புதிதாக வந்திருக்கக்கூடிய டிவிகே எத்தனை தொகுதிகளை கைப்பற்ற போகிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வெற்றி யாருக்கு உறுதி அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை 2026 தேர்தலை எதிர்பார்த்து மக்களும் சரி, அதாவது பலவிதமான கட்சிகளும் சரி எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. குறிப்பாக மக்கள் அதாவது ஏற்கனவே வாக்களித்தவர்களுக்கு வாக்களிக்காமல் புதிய நபர்களுக்கு வாக்களிப்போம். ஏற்கனவே ஏடிஎம்கே டிஎம்கேக்கு தான் நம்ம வாக்களிச்சுட்டு இருக்கோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்சியில் இருந்துக்கும்போது மக்களுக்கு எந்த நலத்திட்டங்களையும் செய்யலை. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, அப்புறமா சட்ட முரண்கேடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட எதிராக, அதாவது பார்த்தீங்கன்னா கட்சிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா முன்வைக்கிறார்கள். இந்த ஒரு நேரத்தில் 2026 தேர்தலில் யார் ஆட்சியை பிடிப்பார்கள், யார் 234 தொகுதிகளிலும் கிட்டத்தட்ட ஒரு 120 தொகுதிகள் இல்லை அல்லது 130 தொகுதிகளை வென்றால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். அந்த கட்சி எதுவாக இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒருவர் சிறந்தவராக இருப்பார்கள். கண்டிப்பாக ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு வாக்குகள் அதிகமாக இருக்கும், ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு, ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா டிவிகேக்கு வாக்குகள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தற்பொழுது முதல் தலைமுறை வாக்களிப்பில் பார்த்தீங்கன்னா ஆதரவு யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திமுகவுக்கு 26%, அதிமுகவிற்கு 18%, புதிதாக வந்திருக்கக்கூடிய தாவேகாவிற்கு 39%, நம்முடைய நாம் தமிழர் கட்சிக்கு 12%, மற்ற கட்சிகளுக்கு 5% பார்த்தீங்கன்னா பெற்றிருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாகிறது. முன்னிலையில் நம்முடைய தாவேகா கட்சி இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதி வாரியாக எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கணக்கு எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இது மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு தொகுதியில் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஆதரவு இடங்கள் திமுக முன்னிலையில் இருக்கலாம். ஒரு தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே முன்னிலையில் இருக்கலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்முடைய டிஎம்கே மற்றும் ஏடிஎம்கே, டிவிகே கூட பார்த்தீங்கன்னா இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனால் பார்த்தீங்கன்னா தேர்தல் சமயத்தில் நிறைய விதமான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மக்கள் உங்களுடைய வாக்கு யாருக்காக இருக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது டிஎம்கேக்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்களா, இல்லை ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுவீங்களா, இல்லை டிவிகேக்கு ஓட்டு போடுவீங்களா அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். பார்ப்போம் எந்த கட்சிக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது போல் அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.